காதல். அம்மா அம்மா உங்க சம்பந்தி உத்தமனும் அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்கம்மா. என்னது? எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காக்கா. ஆஹா, காஃபின்னா இப்படித்தான் இருக்கணும். ஜமீன் வீட்டு காஃபின்னா சும்மாவா? நீயும் காஃபி போடுறீ? பாத்தையா கல்யாணி, எப்பேற்பட்ட இடத்துல என் பொண்ணு வாக்கப்பட்டு போயிருக்கான்னு நல்லா பாத்துக்க. இப்படிப்பட்ட இடம் கிடைக்க உன் மக கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணி, இந்த இடத்த முடிக்க நான் பட்டாபாடு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு காசு பணம் கொடுக்கற சந்தோஷத்தை விட அவ கட்டின புருஷ ஒரு முழம் பூ கொடுக்கற சந்தோஷம் தான் அவளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். பொம்பளைகளுக்கு எதுலயுமே திருப்தி வந்த மாதிரி காட்டிக்கவே மாட்டீங்களே. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பெரிய மாப்பிளங்க, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நேத்து தான் மண்டபத்துல பார்த்தோம், இப்ப இங்க பாக்குறோம். அதுக்குள்ள என்ன நடந்துற போது நல்லா இல்லாம போகிறதுக்கு ஏதோ கேட்கணும்னு கேக்குறீங்க இல்ல? பெரிய மாப்பிளைக்கு வெட்டொன்னு துண்டு ரெண்டு பேசிதான் பழக்கம். வேற வழி இல்ல உத்தமன். என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நகத்தை கையில வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கமே எனக்கு இல்ல. வேஸ்ட்னு தெரிஞ்சா வெட்டி போட்டுருவேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு உங்களுக்கு இவ்வளவு கோபம்? நல்லவங்க கூட பேசினா நமக்கு நல்லது நடக்கும். ஆனா உன்ன மாதிரி நடிகனோட பேசினா கோபம் தான் வரும். நீ எப்பேற்பட்ட நடிகன்றது எனக்கு நல்லாவே தெரியும் உத்தமா. இது தெரியாம தான் உன் நடிப்புல மயங்கி எங்க அப்பா ஏமாந்து போனாரு. ஆனா நான் ஏமாற மாட்டேன். இனிமே என்கிட்ட பேசுறத விட்டுட்டு எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? கயல்சாமி, இந்த ஜமீன் வீட்டு மருமலை பார்க்க எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? இப்பவே போலாமா? இருமா, நீ ஒன்னும் பழைய கையல் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. உன்னை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் நானு, உங்க அப்பா, மாமா எல்லாம் வந்திருக்கோம். சரி, ஒரு நிமிஷம் வா. வா. எங்க தனியா கூட்டி போறவ? கயல், இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? கயல், என்னம்மா ஆச்சு? அம்மா, எல்லாரும் இங்க நல்லா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் இதெல்லாம் புதுசாவும் இருக்கு, வேண்டான்னு தோணுது. கயல், பொண்ணா பிறந்த எல்லாருமே இந்த மாற்றத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஆரம்பத்துல இந்த மாற்றத்தை ஏத்துக்க மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மனசு அதுக்கு பழக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெத்தவங்க வீடு அந்நியமா தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவையே உன் அக்கா கவிதாவை எடுத்துக்கோ. கட்டிட்டு போன புதுசுல எவ்வளவு புலம்புனா, ஆனா கடைசியில என்னாச்சு? செந்தில் மாப்பிள்ள அவளை கவனிக்கிறத பார்த்து இப்ப அவரை விட்டு ஒரு நாள் இருக்கணும்னாலே அவ்வளவு புலம்புறா. இதுதான் உண்மை. உனக்கும் போக போக பழகிடும். என்னோட நிலைமை அப்படி இல்லம்மா. இத உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி சரி வா. இப்படி தனியா பேசிட்டு இருக்கிறது பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும். வா வா. வாங்க வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கௌரி, சம்பந்தி காஃபி கொண்டு வா. ஐயோ, இப்பதான் காப்பி கொடுத்தாங்க, சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ஆமா, கவிதா வரலையா? அவ மாசமா இருக்கிறதால டாக்டர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதான் வரல. சந்தோஷங்க. ஆமா, கல்யாணியும் கையிலும் எங்க?
அம்மாவும் பொண்ணும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இருக்காதா பின்ன? 18 வருஷமா ஒன்னா இருந்துட்டு இப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டா கயலு. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஏக்கம் இருக்கதானே செய்யும். நீங்க சொல்றது நிஜம்தான். அதுவும் இல்லாம அவ சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் அவளை செல்லமா வளர்த்துட்டோம். நீங்க தான் அவளை பாத்துக்கணும். அவ என் பொண்ணு மாதிரி. பொண்ணு மாதிரி என்ன, ஏன் பொண்ணுதான். சந்தோஷம். நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. மதிய விருந்து ரெடி பண்ண சொல்லிட்டேன். இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல உடனே போயிடக்கூடாது. நீங்க சொன்ன சரிதான். சரி, இதை வந்துடுறேன். மாப்பிள மாமா, மேன்மக்கள் மேல்மக்கள் தான். என்னதான் இருந்தாலும் ஜமீன் பரம்பரை இல்லையா? என்னதான் போங்க, வாங்க வாங்க உட்காருவா. ஹலோ மாம், அண்ணன் எப்ப ஃபாரின்ல இருந்து வராரு? அம்மா வணக்கம். அதை கேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுமா. என்ன கண்டுக்கிறாம இருக்கா? லுக் மாமா, அது எனக்கும் என் அண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ அதுக்கு நடுவுல வராத. நான் கேட்டனா என் அண்ணன் எத்தனை கோடினாலும் கேட்டத கேட்டபடி வாங்கி தருவாரு. அத நீ புரிஞ்சுக்கோ, ஓகே? கேட்டது கேட்டது மாதிரியே வா. நம்மளை குத்துற மாதிரியே இருக்கு. அண்ணனுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. கண்டுக்கிறாத உத்தமா, நீ தெளிவா போயிட்டு இருக்க. அப்படியே போய்க்க, மெயின்டைன் பண்ணிக்க. எனக்கு ஆக்சுவலி நிறைய வேலை இருக்கு. ஐ கால் யூ லேட்டர், ஓகே? இங்கிலீஷா தான் பேசுவாளோ? அம்மா வணக்கம். கல்யாணம் நினைச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம மற்ற விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு தான் பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து சாப்பாடுக்கு அழைக்க வந்திருக்கோம். நீங்க அனுமதி கொடுக்கணும். ஏதாவது எங்க மேல குறையாவோ தப்பாவோ இருந்தா அதை நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும். உத்தமன், நீங்க மன்னிக்க கூடிய தப்பா செஞ்சிருக்கீங்க. ஆனா இதுல என் பையன் விருப்பம் மட்டும்தான் குறுக்க நின்னுச்சு. மத்தபடி உங்க வீட்டுக்கு முதலா வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எல்லாமே ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் தந்திருக்கு. நீங்க பழசவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க தான் அவளுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி பாத்துக்கணும். இங்க பாருங்க, நம்பனவங்களை ஏமாத்துற பழக்கம் எங்க ஜமீனுக்கு கிடையாது. மனசுல பட்டதை மறைச்சு பேசுற பழக்கமும் எங்க ஜமீனுக்கு இருந்தது கிடையாது. அதனால முடிவா சொல்றேன், நான் என்னைக்குமே உங்களை மன்னிக்க மாட்டேன். அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வணக்கம். முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எங்க ஜமீன் வீட்டுக்கு சுமங்கலியா வந்த யாரையும் வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. நான் அனுப்பவும் மாட்டேன். வாங்க. கல்யாணி கூப்பிடுறாங்கல்ல, போ. அட போன இந்தாங்க. வாங்கிக்கங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் தனியா கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க.
என் புள்ளைய மயக்கி எப்படியோ உங்க ஆசையை நிறைவேற்றிட்டீங்க இல்ல? எங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக ஒத்துக்க வேண்டியதா போச்சு. அதுக்காக நீங்களும் நாங்களும் ஒண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. அந்த நினைப்பு எப்பவுமே உங்களுக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும், அதுபடிதான் எல்லாமே நடக்கும் இல்லையா? அவசர அவசரமா கல்யாணம் பண்ணதுனால கல்யாணத்தப்பவே நாம உக்காந்து பேச நேரம் கிடைக்கல. அதனால சில விஷயங்களை உங்ககிட்ட பேச முடியல. நேரடியா நான் விஷயத்துக்கே வரேன். எங்க ஜமீன் வழக்கப்படி கல்யாணம் முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா சாந்தி முகூர்த்தமே வைப்போம். இந்த விஷயத்தை என் பையன்கிட்ட தெளிவா சொல்லி புரிய வச்சிட்டேன். ஆனா உங்க பொண்ணுகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. அதனாலதான் நேத்து நைட்டு தன ரூம்ல படுக்க வச்சிருந்தோம். அதையெல்லாம் நீங்க தான் உங்க பொண்ணுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். ஒரு அம்மாவா புரிய வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை சொல்றதுக்காக தான் உங்களை இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன். ஏன் சித்தி, இந்த பொம்பளை கையில இருக்க புடவை வேலைக்காரிக்கு கொடுக்கணும்னு சொல்லி தானே வச்சிருந்தீங்க? இப்ப இந்த பொம்பளை எடுத்துட்டு போகுது. இங்க பாரு, யாருக்கு எதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பத்மா. அது எனக்கும் தெரியும் சித்தி. ஆனா உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போறவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதே. இது நமக்கு தகுதியானது தானா, நம்ம லெவலுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு தெரியாம போகுதே. அவங்களுக்கு தெரியாம போனாலும் நாம சொல்லி கொடுப்போம் பத்மா. புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. சில ஜென்மங்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே. நம்ம யாரு, நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிற அறிவு இருந்தா அவங்க ஏன் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட போறாங்க? ஏன் மாப்பிள மாமா என்ன இடுப்பு செத்தவை மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்ன மாப்பிள, இந்த உத்தம ஜமீனோட மருமகனா கம்பீரமா உட்கார மாப்பிள. இந்த ஜமீனோட பழக்க வழக்கத்தை ஒண்ணு விடாம கண்டினியூ பண்ணி வந்திருக்காங்க இந்த கமலம்மா. எல்லாரும் வீடு தேடி வந்தாலுமே அவங்கள வெறுங்கையோட அனுப்புன பழக்கம் இந்த ஜமீன்ல இருந்ததே இல்ல. கையில இத பார்த்து நீ தெரிஞ்சுக்க மகளே. அம்மாவுக்கு எப்பேற்பட்ட புடவை கொடுத்துருக்காங்க பாரு. ஜமீன்ல ஜமீன் தான். என்ன பொசுக்கு பொசுக்கு தனியா கொண்டு போய் பேசுறா? அவ்வளவு பாசமாவா இருக்கா? கையல், நீ வந்தப்ப பேசினதை கேட்டப்ப எல்லா பொண்ணுங்களுக்கும் வர அதே குணத்தால தான் நீ பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா இதை இன்னும் உன் வீடா ஏத்துக்க முடியாம தான் பேசுறேங்கிறது எனக்கு இப்பதான் விளங்குது. கையல், மத்தவங்களை விடு, மாப்பிள்ளையாவது உன்கிட்ட முகம் கொடுத்து பேசுறாரா? அது ஒண்ணுதாம்மா இப்போதைக்கு ஆறுதலே. அவரும் தானே அம்மாவும் தான் இப்போ என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. உங்க அப்பாக்கு இப்பெல்லாம் வர வர செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சுடி. அதான் எதுக்கும் ஆசைப்பட்டு உன்னை கொண்டு வந்து இப்படி ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டாரு. ஆனா இப்ப சொன்ன வார்த்தையாவது உண்மைதான கையல்? மாப்பிள்ள உன்கிட்ட உண்மையாவே நல்லபடியா நடந்துக்கிறாரா? அவரு நல்லபடியா தான் நடந்துக்கிறாரு. ஆனா என்னாலதான் அவர்கிட்ட சகஜமா இருக்க முடியல. ஏதோ தப்பு பண்றோன்னு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்னோட வயசு விஷயத்துல நான் அவரை ஏமாத்துறேங்கிற எண்ணம் என்ன போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. அது அவர்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேம்மா. எனக்கு புரியுது கையல். நீ ஆதியிலிருந்தே எதையும் மனசுல வச்சுக்காம பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சு பேசக்கூடியவ.
ஆனா உங்க அப்பா பண்ண பிரச்சனையால அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையா வரவும் உன்னால தாங்கிக்க முடியாம நீ தவிச்சிட்டு இருக்கேனோ எனக்கு நல்லா தெரியுது. சின்ன வயசுல இருந்தே உனக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொல்லி வளர்த்தேன். ஆனா இப்போ உன் வயசு பிரச்சனைய சொன்னா நம்ம 2 குடும்பத்திலயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் கயல். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேம்மா. இங்க பாரு, எல்லா பிரச்சனைக்கும் யோசிச்சு ஒரு முடிவெடு. இன்னும் 6 மாசம் பொறுத்துக்கோ, எல்லாமே சரியாயிடும். கயல், வாங்க சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தோம். என்ன கயல், உங்க அம்மாவை பார்த்ததும் கண்ணில் கண்ணீர்லாம் வந்துருச்சு. என்னாச்சு கயல்? வாங்க மாப்பிள்ள. என்னன்னா வந்ததுல இருந்து உங்களை பார்க்கணும்னு தவிச்சுக்கிறேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன மாமா, கயல் கண்ணீர் விட்டுட்டு இருக்கா? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ, என்ன மாப்பிள்ள பேச்சுது? நாங்க ஏன் கையில பத்தி பேச போறோம்? அதாவது மாப்பிள்ள சின்ன வயசுல இருந்து கல்யாணி தன் பொண்ணை கைக்குள்ளே வச்சிருந்தா, புரிஞ்சுட்டாங்கல்ல. இப்ப கையில பார்த்துட்டல்ல, அதான் எல்லா பொண்ணுங்களுக்கு வர்ற ஃபீலிங் தான். என்னன்னு உங்களுக்கு இதுல நிறைய அனுபவமா? இங்க பரவாயில்ல, நமக்குலாம் பயங்கர எஃபெக்டா இருந்துச்சு. அப்ப அம்மாவும் பொண்ணு எப்ப பாத்துக்கிட்டாலும் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம பாடு திண்டாட்டமா இருந்துச்சு. என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? அப்படின்னு என் கையில் காமெடி பண்ணி சொன்னா, இதே சந்தோஷம் எப்பவும் வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும். எங்க குடும்ப சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க மொத்த சந்தோஷத்தையும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரேன். இதே சந்தோஷம் எப்பவும் வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும். எங்க குடும்ப சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க மொத்த சந்தோஷத்தையும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரேன். வாங்க சாப்பிட போலாம். இப்ப வெளியில இந்த பக்கி பை எதுக்கு போன் பண்றான்? இவன் நம்பர்ல இருந்து போன் வந்தா இவன் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். ஆஹா, அடுத்த குண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சமாளிச்சடா உத்தமா. மாப்பிள்ள, ஒரு முக்கியமான போனு சிக்னல் இங்க சரியா கிடைக்க மாட்டேங்குது. நான் வெளியே போய் பேச வந்துட்டுமா? சரிங்க. அம்மாக்கு எப்பவும் சூர்யா, இப்படிதான் போன். சாப்பிட போலாம், டைம் ஆச்சு. வாங்க போலாமா? ஹலோ நகா, சொல்லுப்பா. என்னையா 750 ஏக்கருக்கு சொந்தக்கார ஜமீன்தாரு, என்ன மறந்துட்டியா? ஒரு போனை கூட காணோம். உன்னை போய் மறக்க முடியுமா நகா? நீ என்னோட நண்பன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணி தெரியுமா? ஆனா உங்ககிட்ட எந்த ரிப்ளையுமே இல்லை. உன் தப்பிட்டு கேட்டு பாரு. நான் அவனையும் கூப்பிட்டேன். அப்படியா? நான் அவனை கேட்டுக்கிறேன். ஆமா, அது இருக்கட்டும். ஏனாகா உன்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வராம போச்சே. அப்ப உனக்கு நான் எங்க இருந்தேன்னு தெரியாது? உண்மையில எனக்கு தெரியாது நாகா. நீ வேற போன் எடுக்கல. ஒருவேளை டூர் போயிருப்பியோன்னு நினைச்சேன். ஆமா நாகா, எங்க போயிருந்த? துபாயா, தாய்லாந்தா? அடே அப்பா, ஒரு ரேஞ்சுக்கு உலகம் பூரா சுத்துவேன். நாளைக்கு என்னை வந்து பாரு, உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். நாளைக்கா? நாளைக்கு என்னையா இழுவ ரொம்ப பலமா இருக்கு. உன் தேவைன்னா டக்குன்னு வந்து நிப்ப. இப்ப நான் உனக்கு அவசியம் இல்ல, அப்படித்தானே? என்ன நண்பா இப்படி எல்லாம் பேசிட்ட? நீ என் நன்மை, உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்.
தான் என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என் சம்பந்தம் கலப்பு இருக்கு. அதனால நான் நாளைக்கு வர முடியாது நாகா. என்ன தப்பா எடுத்துக்கிறாத. சம்பந்தி வீட்டுல நிறைய முறைகள்லாம் செய்ய வேண்டியிருக்குல்ல, அதெல்லாம் நான் ஒருத்தரை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஆமல்ல, உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, அத நான் மறந்துட்டேன். ஆமா, மாப்பிள்ளை யாரு? என்ன பண்றாப்ல? என்னையா சத்தத்தையே காணோம்? மாப்பிள்ளை யாருன்னு தானே கேட்டேன். டக்குன்னு கேட்டனே, கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதான் உங்ககிட்ட பணம் வாங்கும்போது சொன்னே, அப்ப மறந்துட்டேப்பா. அவர் பெரிய ஜமீன். ஓ ஆமா இல்ல, நீ என்கிட்ட சொன்ன இல்ல, மறந்துட்டேயா. ஆமா, எந்த ஜமீன்? அவர் பேர் என்ன?